ஆசீர்வாதத்தின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் உன்னதமான நாமத்தில் மாதத்தில் முதல் நாளாகிய இன்றைக்கு நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் செய்யக்கூடிய தேவாதி தேவனுக்கு மகிமையும் துதியும் புகழும் உங்களுக்கு உண்டாவதாக. பிதாவுடைய பலத்த கரம் உங்கள் வாழ்வை இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதத்தின் மாதங்களாக, அற்புத சுகம் பெறும் மாதங்களாக, அபிஷேகம் பெறும் மாதங்களாக மாற்றுவதாக. ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை சத்திய வசனத்துக்கு நேராய், சத்தியத்துக்கு நேராய், புது வெற்றிக்கு நேராய் நடத்துவதாக. இந்த மாதத்தின் முதல் நாள் உங்கள் வாழ்க்கையில் உயிர்த்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து இதோ அற்புதத்தின் தேவனாய் அவர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், வீடு வாசல்களை காண வைப்பார், புதிய திருமண அறிவிப்புகளை தருவார், அடைக்கப்பட்ட கற்பங்களை திறப்பார். உங்கள் வேலையில் ஒரு வித்தியாசமான வாசல்களை கர்த்தர் திறந்து உங்களுடைய திட்டங்களில், தீர்மானங்களில் தேவன்தான மகிமையான காரியங்களை உங்களுக்கு நிறைவேற்றி முடிக்க ஒரு வல்லவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 3:26 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். அல்லேலூயா. உயிர்த்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமது வாழ்வில் அவர் மகிமையின் தேவனாய் வருகிறார். இந்த மாதத்தில் முதல் நாளாகிய இந்த நாளில் அவர் அற்புதங்களின் தேவனாய், விடுதலையின் தேவனாய், அபிஷேகிக்கிற தேவனாய், ஆசீர்வாதத்தின் தேவனாய் வருகிறார். அந்த ஆசீர்வாதம் எந்த பழுதும், எந்த குறையும், எந்த விதமான தீமையும் அதில் நுழைந்து விடாதபடிக்கு அந்த ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் நமது வாழ்வில் வர கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்ய மகிமையான ரட்சிப்பு என்ன என்று பாருங்கள். பொல்லாங்குகளெல்லாம் விலக்கி. ஆமாம் நண்பானவர்களே, கடந்த காலத்தின் பாவங்கள் ஆசீர்வாதங்களை தடுக்கும் என்று எரேமியா 5:25 சொல்லுகிறது. எல்லா விதமான தீமைகள், எல்லா விதமான கோணலான வழிகள், சாத்தானுடைய தீமைகள், எதிரிகளுடைய தீமைகள், உங்களுடைய பழைய நண்பர்கள், உங்கள் பழைய தோழிகளால் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான தீமைகள், உங்களுடைய விரும்பிய உறவினர்கள் உங்களுக்கு சத்துருவாய் மாறும்போது அவர்களால் உங்களுக்கு வரக்கூடிய பல விதமான அவமானங்கள், இப்படி பொல்லாங்குகள் ஏராளமாக நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆனால் இந்த மாதத்தில் முதல் நாள் முதற்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமது வாழ்வில் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? எல்லா பொல்லாங்குகளையும் அவருடைய இரத்தத்தால் கழுவி, அவருடைய ஆவியால் கழுவி, அவருடைய மகத்துவமுள்ள ஆசீர்வாதத்தால் எல்லா பொல்லாங்குகளையும் கழுவி விடுகிறார். பிறகு தேவன் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி இதோ பரலோகத்தின் சகல ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்புகிறார். எத்தனை மகிமை என்று பாருங்கள். அதாவது பாத்திரத்தை கழுவி பாலை ஊற்றி கொடுப்பது. கழுவப்படாமலே பாத்திரம் இருந்ததென்றால் என்னதான் ஆர்வத்தோடு பாலை ஊற்றினாலும் அந்த பால் கெட்டு போய்விடும். கொடுத்தும் பிரயோஜனமில்லை, வாங்கியும் பிரயோஜனமில்லை. அதுபோல தான் நமது வாழ்க்கையில் பல பொல்லாங்குகள் நம்மை சூழ்ந்திருக்கும்போது தேவன் தரும் ஆசீர்வாதங்கள் அது நடுவில் வரும்போது அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த பொல்லாங்குகள் மறைத்து விடும், கரைப்படுத்தி விடும், சமாதானத்தை இழக்க வைத்து விடும். அந்த ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாய் அடையாதபடிக்கு பொல்லாங்குகள் அதை சீர்கேடபடி செய்துவிடும். ஆகவே இரக்கமுள்ள தேவன், நம்மேல் மனதிற்குமுள்ள கர்த்தர் தன் பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கிறாராம் பார்த்தீர்களா? பொல்லாங்குகள் எல்லாம் விலக்கி விடுகிறார். ஆமாம் நண்பானவர்களே, ஒரு குழந்தைக்கு தாயோ தகப்பனோ ஒரு பொருளை ஊட்டும்போது அதில் சின்ன கல்லோ அல்லது ஏதோ ஒரு கருப்பான ஒரு புள்ளியோ, ஏதோ ஒரு குச்சியோ அல்லது ஏதோ ஒரு காரியமோ அதில் இருக்கிறதா என்று தேடி ஆராய்ந்து பார்த்து நல்ல பொருளை பிள்ளைக்கு ஊட்டுவது போல நம்முடைய நல்ல தேவன், மனதிற்குமுள்ள தேவன், மகிமையின் தேவன் பொல்லாங்குகளெல்லாம் விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த மாதத்தின் முதல் நாள் முதற்கொண்டு கடந்த காலத்தின் பொல்லாங்குகளெல்லாம் இயேசு கிறிஸ்து விலக்கி விடுகிறார். அவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசுவின் கரத்தை பற்றி கொள்ளுங்கள். அவருடைய பாதத்தை வணங்குங்கள். அவருடைய முகத்தை தேடுங்கள் ஜெபத்தில். ஆண்டவரே, எல்லா பொல்லாங்குகளையும் எடுத்து என்னை ஆசீர்வதிங்க அப்பா,
எல்லா பொல்லாங்களையும் என்னிலேருந்து எடுத்துருங்கப்பா. என்னை ஆசீர்வதிங்க தேவனே. என் குடும்ப வாழ்க்கையில் எல்லாம் பொல்லாங்கு போகட்டும். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில், என் நண்பர்கள் வாழ்க்கையில், சகோதர சகோதரி வாழ்வில், என் எதிர்கால வாழ்வில், நான் வேலை செய்கிற ஐக்கியத்தில் எல்லா பொல்லாங்குகளையும் விலக்கி என்னை ஆசீர்வதியும் தேவனே என்று சொல்லி, இந்த மாதத்தின் முதல் நாளாகிய இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தை நாம் வாஞ்சிப்போம். கர்த்தர் தரும் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக இருக்கும். பொல்லாங்கு நீங்கும் போது அவர் தரும் மேன்மைகள் பரிபூர்ணமாக இருக்கும். ஆமாம் நண்பர்களே. ஊதாரி மகன் அந்த தகப்பனுக்கு மகனாக இருந்தாலும் அவன் ஊதாரித்தனம் என்ற பொல்லாங்கு அவனை சூழ்ந்திருந்தது அல்லவா. அவன் பண்டிகைகள் கூட்டத்தில் இருந்தான் அல்லவா. அந்த பொல்லாங்கு அவனை சூழ்ந்தது அல்லவா. தரித்திரம், அழுக்கான ஆடைகள், இது கந்தையான குப்பைகளாக அவன் இருந்தான் அல்லவா. கால்களை செருப்பு கூட இல்லாமல் கரடுமுரடான காயங்களோடு அவன் நடந்தான் அல்லவா. அவன் தகப்பனத்தில் வந்தபோது அந்த பொல்லாங்கெல்லாம் அந்த தகப்பன் விலக்கி விட்டு அவனுக்கு புதிய ராஜரீக ஆடையை கொடுத்தார். ரெண்டாவது, அந்த மகனுக்குரிய அதிகாரத்தை கொடுக்கும் மோதிரத்தை அவனுக்கு போட்டார். மூன்றாவது, அவன் கால்களுக்கு அழகான ஒரு ஷூ வாங்கி கொடுத்தார். எத்தனை ஆச்சரியம் பார்த்தீர்களா. பொல்லாங்கெல்லாம் விளக்கப்பட்டது. அவனுக்குரிய ஆசீர்வாதம் அவன் மேல் கொடுக்கப்பட்டதல்லவா. இந்த மாதத்தின் முதல் நாள் அப்படித்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதோ 3 விதமான ஆசீர்வாதங்களால் உங்களை இன்று முதல் அவர் நிரப்புவார். உங்கள் வீட்டை ஆண்டவர் விரிவாக்குவார். புதிய புதிய அடையாளங்கள் வீட்டுக்கு வரும்படி செய்வார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் புதிய புதிய நன்மையானவைகளை தேவன் தருவார். உங்களுடைய பண பிரச்சனை ஆண்டவர் நீக்கி போட்டு எல்லா கடன் தொல்லை விட்டு நீங்கள் வெளியே வரும்படி ஆண்டவர் தாம் உங்களுக்கு அநேக ஆசீர்வாத கதவுகளை திறந்து கொடுத்து உங்களை தலை நிமிர்ந்து நடக்கும்படி தேவன் செய்வார். அவசியமில்லாத மாம்சீகம், ஆசாபாசம் எனும் பொல்லாங்கெல்லாம் விலக்கிவிட்டு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தால் நாம் நிரம்பும்படி கர்த்தர் செய்வார். பொல்லாங்கை விலக்கி என்னை ஆசீர்வதியும், சத்ருவை விலக்கி என்னை ஆசீர்வதியும். எனக்குள்ளே நான் தேடிக்கொண்ட பல கேடுகள் எனக்குள் இருக்கிறது, அவைகளை விலக்கி என்னை ஆசீர்வதியும். பகை, விரோதம், குரோதங்கள்லாம் விலக்கி என்னை ஆசீர்வதியும். அப்பா என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி பொல்லாங்கை விலக்கி பரிபூர்ண ஆசீர்வாதத்தை மாதத்தில் முதல் நாளாகி இன்று பெற்றுக்கொள்வோமா? இந்த மாதம் முழுவதும், ஏன் இந்த வருஷம் முழுவதும், ஏன் நமது வாழ்நாள் முழுவதும் பொல்லாங்கை விலக்கி என்னை ஆசீர்வதியும் அப்பா என்று தேவ சமூகத்தை நாம் வாஞ்சிப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சகல பொல்லாங்கை, ஏன் உடல் வியாதி எனும் பொல்லாங்கை கூட விலக்கி விடுவார். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கட்டளிடுவார். ஜெபிப்போமா? பெற்றுக்கொள்வோமா? உயர்வோமா? தேவனை மகிமைப்படுத்தி உயர்த்துவோமா? நாம் அன்றாடுவோம். நல்ல ஆண்டவரே, சகல பொல்லாங்குகளை விலக்கி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் எங்களோடு நீர் இருக்கிறீர். தயவு கூர்ந்து எங்கள் பொல்லாங்குகளை விலக்கிவிடும். அப்பொழுது தான் உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாங்கள் காண முடியும். எல்லா விதமான நீர் அருவருக்கிற எந்த பொல்லாங்கு எங்களுக்குள் இருக்கக்கூடாது. எங்கள் கடந்த காலத்தின் பொல்லாங்கு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். எந்த சாத்தானுடைய பொல்லாங்கும் எங்களுக்கு வேண்டாம். எந்த சத்ருவின் பொல்லாங்கும் எங்களுக்கு வேண்டாம். எந்த தடைகளோ எந்த தீமைகளோ ஆண்டவரை எங்களை விட்டு விலக்கி விடுங்க. எங்களை பூரணமாய் ஆசீர்வதிங்க தேவனே. எங்களை பூரணமாய் ஆசீர்வதிங்க. எங்கள் ஜீவ காலமெல்லாம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் வாழ்வில் பொல்லாங்கை விலக்கி ஆசீர்வதியும். எங்கள் மனைவி பிள்ளைகளின் வாழ்வில் பொல்லாங்கை விலக்கி ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருடைய வாழ்விலும் பொல்லாங்கை விலக்கி ஆசீர்வதியும் தேவனே. உமக்கே மகிமை. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.